ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சைவமாக செய்த நாசி குரான் எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்து அதில் மசாலாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி கொண்டு வருது. நான் வந்து இப்போ சைவமாக தான் செய்கிறேன், நான்வெஜ் ஸ்டைலுக்கு செய்யலை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதில் தான் நான் செய்கிறேன். அதையும் இதையும் ஒன்று செய்யக்கூடாது, அது வேறு இது வேறு, இது சைவம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே தான் நான் சேர்க்குறேன். இதுக்கு புதுசாக நான் எண்ணெய் ஊற்றல, இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்த எண்ணெயிலே தான் நான் செய்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி கொண்டு இருப்பேன். இப்போ நான் வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்க விடுவோம். வெங்காயம் கட்டமாக பெரிய பெரிய கட்டமாக நான்வெஜ்ஜுக்கு சேர்ப்பாங்க. இது சைவண்டபடியாக நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்க விட்டுட்டு இதுக்கு பச்சை மிளகாயும் ரம்பையும் சேர்க்க போகிறேன். ரம்பை 2 பீஸ் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் அதுக்குள்ளே சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நெருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தான் செய்யணும், ஃபுல்லாக போடக்கூடாது. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வருது. வெங்காயமும் வதங்கிடுது. இதில் வந்து நான் மரக்கறியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். 2-3 மரக்கறிகள் தான், கணக்கு இல்லை. அதில் கோவா ஒரு கைப்பிடி அளவு கோவா எடுத்து கட் பண்ணி அதையும் அதுக்குள்ளே சேர்த்து, கேரட்டும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி கேரட் எடுத்து அதையும் அதுக்குள்ளே சேர்த்து, நான் கறிமிளகாலாம் சேர்க்கலை. கறிமிளகாலாம் வந்து நான்வெஜ்ஜுக்கு தான் நல்லா இருக்கும், வெஜிடேரியனுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் அதை நான் சேர்க்கலை. விருப்பமானவங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கோவாவும் கேரட்டும் கொஞ்சம் வேகணும். இப்போ இது நல்லா வெந்துட்டுது. இப்போ இதுக்கு வந்து நான் சோயா சாஸ் ஒரு மேசக்கரண்டி அளவு சோயா சாஸ் சேர்க்க போகிறேன். ஒரு மேசக்கரண்டி அளவு சோயா சாஸ் சேர்த்து சில்லி பேஸ்ட் நான் செய்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு 2 நாளில் நான் போடுறேன். நானே செய்த சில்லி பேஸ்ட்டு நான் சைவமாக தான் செய்திருக்கிறேன். இப்போ அதையும் இதுக்குள்ளே ஒரு 1.5 தேக்கரண்டி காரத்துக்கு சில்லி பேஸ்ட் சேர்க்குறேன். ஒரு 1.5 தேக்கரண்டி சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மரக்கறியில் எல்லாம் சேரணும். சில்லி பேஸ்ட், சோயா சாஸ் எல்லாம் நல்லா சேரணும். சேர்ந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கலரே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான கலருக்கும் வந்துட்டுது. கொஞ்சம் அப்படியே அடுப்பில் விட்டு வைப்போம். கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஏறி கொஞ்சம் அப்படியே விடணும். ஒரேடியாக கிண்டி கொண்டே இருக்கக்கூடாது, கிண்டி இருக்கக்குள்ள. இப்போ இதில் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 தேக்கரண்டி, சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு 1/2 தேக்கரண்டி. காரம் கூட தேவையானவங்க கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு அளவான காரம் சாப்பிட்றபடியாக இந்த அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சில்லி பவுடர் 1/2 தேக்கரண்டி, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 தேக்கரண்டி, பெப்பர் ஒரு கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு 1/4 தேக்கரண்டிக்கும் குறைய பெப்பர் சேர்க்குறேன். அந்த சேர்த்து இப்போ நான் வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். நான் வந்து கீரி சம்பா தான் சேர்த்துருக்குறேன். பாஸ்மதி வந்து நான்வெஜ்ஜுக்கு நல்லாயிருக்கும், வெஜிடேரியனுக்கு வந்து இந்த மாதிரி கீரி சம்பா தான் நல்லாயிருக்கும். இது நல்லா பொடி அரிசி தான், சோறு நல்லாயிருக்கும், சாஃப்டாக நல்லா சின்னதாக நல்லா மொழுன்னு இருக்கும் சோறு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நாங்கள் கிண்டி இருக்கக்கூடாது. சோறை கொஞ்சம் விட்டு தான் நாங்கள் கிளறணும். ஒரேடியாக கரண்டியை போட்டு கிளறி கிண்டி கொண்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் விட்டு தான் கிண்டணும். இதுக்கு டொமேட்டோ சாஸ் ஒரு மேசக்கரண்டி சேர்க்குறேன். ஒரு மேசக்கரண்டி சாஸ். இது வந்து பன்னீர்லேன்னு இல்லை, பட்டர் மஷ்ரூம் அதில் கூட செய்யலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்து கூட செய்யலாம், சைவமாக சாப்பிட்றவங்க. இப்போ இந்த பன்னீரெல்லாம் நான் இதில் சேர்த்து
பன்னீரெல்லாம் சேர்க்குறேன். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா சோறு அடியிலேருந்து மேலே வரைக்கும் சோறு நல்லா கிளறணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு, இப்போ இதுக்கு நான் வந்து உப்பு இன்னும் சேர்க்கல. உப்பு பார்த்து தான் சேர்க்கணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்புன்னு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு சீனி 2 தேக்கரண்டி சீனி சேர்க்குறேன். டேஸ்ட்டை கொடுக்குறதுக்காக சீனி சேர்க்குறேன். 2 தேக்கரண்டி சீனி. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் உப்பெல்லாம் அளவாக இருக்காண்டு பார்க்குறேன். எண்ணெயெல்லாம் அளவாக இருக்குது. அந்த எண்ணெயிலே செய்தபடியாக எண்ணெய் கூடுதலாக சேர்க்க இல்லை. இப்போ டேஸ்ட்டை பார்ப்போம் உப்பெல்லாம் அளவாக இருக்காண்டு. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் லிக்ஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிக்ஸை கொஞ்சம் நான் அதில் சேர்த்து கடைசியாக தான் லிக்ஸை சேர்க்கணும். லிக்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து தேவைண்டா இப்போ வெஜ்ஜாக செய்கிற இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம். நான்வெஜ்ஜாக செய்கிறதா இருந்தால் இதே மெத்தடில் கூட சிக்கன் ஃப்ரை பண்ணி ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணி சேர்த்து செய்யலாம். இது நான் டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சுருக்கிறேன். நான் மச்சம் நான்வெஜ் செய்கிற மாதிரி இல்லை. இதையும் உண்டு சேர்க்கக்கூடாது. அது வேறு இது வேறு. இது நான் சைவமாக தான் செய்கிறேன். அதே மெத்தட்டுக்கு நான் செய்யலை. அது செய்கிறது நாங்கள் மச்சம் சாப்பிட்ற நேரம் நான் உங்களுக்கு அந்த நான்வெஜ்ஜில் இருக்கிற நாசி குரான்னு நான் செய்து காட்டுறேன். இப்போ இதில் உப்பு கொஞ்சம் தூவி விடுவோம். உப்பு கொஞ்சம் காணாது. உப்பு கொஞ்சம் தூவி விடுவோம். இப்போ திரும்பி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. வெஜிடேரியன் சொல்லியே தெரியாது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் தக்காளி பழமும் வெங்காயம் வெட்டி ஒரு சாம்பார் போட்டுருக்கேன். நான் செய்து வச்சு சில்லி பேஸ்ட் இருக்குது. அது இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதே மாதிரி செய்து ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு வச்சு சாப்பிடலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க. இப்போ எல்லாம் இது ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இனி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது சரியான சிம்பிள். நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா, சோறையும் வடித்து வச்சுட்டா, காய்கறிகள்லாம் க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுட்டா, நாங்கள் ஒரு 10-15 நிமிஷத்தில் இதை செய்திடலாம். அவ்வளோ ஈஸி. சரியான சிம்பிளான ஒரு ரெசிபி உண்டு. இது உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.